உரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை ஏர்போர்ட் தா. மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். மரியாதை இல்லாம நடத்தும் போது மரியாதை கொடுக்குறோம் கொடுக்கலங்கிறது நீ யாரு கேட்கறதுக்கு? அவங்க கேட்கட்டும் எங்கள்கிட்ட. நீ கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. நோ ரைட்ஸ் அட் ஆல். இதுதான் பார்ப்பனியம்ங்கிறது. கொள்கைகளே இல்ல. ஒரே தேர்தல் முழக்கம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு பாரதிய ஜனதா வெளியே போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகத்துக்கு அப்ப செய்யறதுக்கு அரசியல் கிடையாது. இல்ல நான் வைகோவையும் அண்ணாமலையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க. வைகோ என் வீட்டு பிள்ளையா, என் புள்ள என் மேல ஒண்ணு கடிப்பேன், என்ன கில்லுவான் கெஞ்சுவான். நாங்க எங்களுக்குள்ள எப்படி வேணாலும் பாவையா. அண்ணா திமுக கூட எங்களுடைய குழந்தைதாயா. இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு வந்து நிக்கும் போது அவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பீங்களா? அது எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றது அடுத்த எம்பி சீட்டு மதிமுக கிடையாது. இது தவறான தகவலுங்க. எத்தனை பிரச்சனை இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி கலைப்புல காங்கிரஸ் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்றாங்கல்ல. எத்தனை தடவை அந்த இருக்கிறதுலே அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய உச்சபட்ச படுகொலை என்ன? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறது தானே. திமுக ஆட்சியில எத்தனை தடவை காங்கிரஸ் கலைச்சிருக்குது? அதுக்கு எதுக்காக கலைக்கப்பட்டது? தப்புனாலயா? இன்னைக்கு பாரதிய ஜனதாவை 3வது பெரிய கட்சியா வளர்த்தனர். ஆக சிறந்த பெருமை யாருக்கு உண்டானதுன்னா திமுகவுக்கு தான் உண்டானது. அப்ப இவங்க வந்து பூச்சாண்டி கான்செப்ட் புலி வந்துரும் சொல்லி எதை பண்ணாலும் பாருங்க பிஜேபி வந்துரும். இன்னைக்கு நீங்க பயந்த மாதிரி இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா வந்துருச்சு. ஆனா இப்ப அதை ஜீரணம் பண்ண முடியல உங்களால. திமுகவை விடவும் இன்னைக்கு நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. திமுகவும் இன்னைக்கு கூட்டணியை வச்சுதான் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி நம்பர் 1 கட்சி எதுன்னா நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தைரியமா திராணியோட 234 தொகுதியிலையும் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் கேண்டிடேட் போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு கூட்டணி தலைவர்களுக்கு திமுகவில் மரியாதை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமையா, அவங்க அரசியல் கட்சி நடத்துறோம், எங்க அரசியல் கட்சி நாங்க நடத்துவோம், அவங்க அரசியல் கட்சி அவங்க நடத்துறாங்க. இப்ப திரும்ப பேசுறதுக்கு ஏன் அந்த மாதிரி பேசுறேன்னு நாங்க கேட்போமா? இல்ல இவர் பேசுறதுக்கு நாங்க போய் பேச முடியுமா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? இதே இது வந்து என்ன சொன்னாரு பண்டூர்டி எம்எல்ஏ? என்ன சொன்னாரு? நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில தான் தொடர்றோம் சொன்னாரா இல்லையா? கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க? நாங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இருக்கோம்னு சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்னத்துக்கு இவரு அதை பத்தி எங்கன்னு ஒரு கூட்டணி, எங்களுடைய கூட்டணி, இது நிலையான கூட்டணி, ஏறக்குறைய 3 தேர்தல சந்திச்ச கூட்டணி, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களோட தான் அவங்க இருப்பாங்க. கூட்டணி கட்சி மரியாதை இல்லாம நடத்தும் போது மரியாதை கொடுக்குறோம் கொடுக்கலங்கிறது நீ யாரு கேட்கறதுக்கு? அவங்க கேட்கட்டும் எங்கள்கிட்ட. நீ கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. நோ ரைட்ஸ் அட் ஆல். இதுதான் பார்ப்பனியம்ங்கிறது. அது பார்ப்பனியம். என்ன வேணா செய்வோம், எங்களை யாரும் கேள்வி கொடுக்க கூடாது, கேட்கவே கூடாது, பண்றதுதான் கரெக்ட். இதுதான பார்ப்பனியம். இதை எதிர்த்துதானே உங்க திராவிடம். அப்ப உங்க திராவிட கட்சிக்குள்ளார நாங்க பார்ப்பனியத்தை வேற யாரும் கடைபிடிக்கிறத விட நாங்க துரிதமா ரொம்ப உத்வேகத்தோட கடைபிடிக்கிறீங்களே. அதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு திராவிட கொள்கைகள் இருந்து விலகி வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு கொள்கைகளே இல்ல. இன்னைக்கு ஒரே தேர்தல் முழக்கம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டை விட்டு பாரதிய ஜனதா வெளியே போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகத்துக்கு அப்ப செய்யறதுக்கு அரசியல் கிடையாது. அதைத்தான் ஐயா சொல்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நாங்க எங்களுக்கு சரியான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அன்றைக்கு வந்து என்ன சொன்னாரு இதே அண்ணாமலையார்? என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க தான் எதிர்கட்சி, அதிமுக இல்லைன்னு மேடைக்கு மேடம் முழங்கினாரு, மயக்க பிடிச்சாரு, பேசினாரு, அப்படி எல்லாம் பண்ணாரு. நீங்க போய் அவன் காலில் வந்து மஞ்சள் தண்ணியை தெளிச்சு இந்த காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி விட்டு இங்க வந்து குத்துதே குறையுதுன்னா நாங்க என்னையா பண்ண முடியும்? ஐயா, வைகோ உங்க கட்சியில இருக்காரு. வைகோ என்னென்ன இதே மஞ்சள் தண்ணி தெளிச்சுதானே நீங்க அவரை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு வைகோ முன்னாள் முதலமைச்சரா? அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சரா? அண்ணாமலை முதலமைச்சர்ல ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் வந்து வைகோ கட்சியினுடைய தலைவர், ஆளுகின்ற டெல்லி ஆளுகின்ற கட்சியினுடைய மாநில தலைவர். இவர் மாநில தலைவர் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆல் இந்தியா தலைவர் பண்ணாதான் தப்பா? இங்க பாருங்க, ஆல் இந்தியா தலைவரா இருந்தாலும் சரி, மாநிலத்துல அவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருக்கு கொடுத்திருக்க அதிகாரம் வேற.
இல்ல நான் வைகோவையும் அண்ணாமலையும் நீங்க கம்பேர் பண்ணி வைகோ என் வீட்டு பிள்ளையா, என் புள்ள என் மேல ஒண்ணு கடிப்பேன், என்ன கில்லுவான் கெஞ்சுவான். நாங்க எங்களுக்குள்ள எப்படி வேணாலும் பாவையா, அண்ணா திமுக கூட எங்களுடைய குழந்தைதாயா, கல்லற கூட கலைஞரை மன்னிக்காதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஏன் சொன்னாரு? இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தமிழ் என்ன துரோகின்னு சொல்லி சொன்னாரு ஸ்ரீலங்கால நடந்ததுக்கெல்லாம். இங்க பாருங்க, இன்னைக்கு அவரை நம்பி இன்னைக்கு எத்தனை பேர் வந்து அந்த கட்சி பிரிஞ்சு போடும் போது தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த மதிமுக எத்தனை பேரு. இங்க பாருங்க ஒரு விஷயம், அவங்களுடைய அரசியல் என்ன? திமுக எதிர்ப்பு தானே மதிமுக அரசியல். மதிமுக எதிர்ப்பு தான், எல்லாம் தான் எதிர்ப்பு தான். திமுக எதிர்க்கிறவன் தான் இங்க அரசியல். இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய வைகோக்கு இன்னைக்கு ராஜ்யசபா முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க கொடுக்க தயாரா இருக்கீங்களா? அவருக்கு வயசாகி போச்சு, அதுக்குதான் அவர் பையன் அவர் இருக்காரு. அவர் பையன் தான் இன்னைக்கு லோக்சபால இருக்காரு. ராஜ்யசபால இன்னைக்கு மதிமுக ஒரு எம்பி சீட் இருக்கிற சீட்டை கொடுப்பீங்களா? நீங்க யாரு அதை கேட்க? உங்களுக்கு யாரு அந்த கூட்டணி கட்சிக்கு மரியாதை பண்றீங்கல்ல? இன்னைக்கு நாட்டம் இல்லங்க, உங்களுக்கு நாட்டாம உங்க மேல ஒண்ணு கிடைக்குதுன்றீங்களா? அது தெரியும். இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு வந்து நிக்கும் போது அவங்களுக்கு எம்பி சீட் கொடுப்பீங்களா? அது எங்களுக்கு தெரியும். நாங்க அடுத்த எம்பி சீட் மதிமுக கிடையாது. அது ஊரறிஞ்ச விஷயம் தான். நீங்க சொல்ல வேண்டாம். அவருக்கு வயசாகி போச்சு. அவரு பார்லிமெண்ட்ல போய் அன்னைக்கு தவறான தகவலை பரப்புரை பண்ணதுனால இன்னைக்கு நாங்க எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கோம் தெரியுமா? அப்ப வைகோவுக்கு வந்து வயசாயிட்டு அவர் பேச தெரியாம பேசிட்டு இருக்காருன்றாங்களா? இதான் நீங்க கூட்டணி கல்விக்கு பேச்சு கொடுக்குற எங்களுக்கு தெரியா? எங்க கூட்டணியை பத்தி நீங்க விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க தானே சொல்றீங்க. அது இங்க பாரு, நான் என்ன பண்ணலாம், எது வேணா இவங்க பண்ணலாம். நாங்க என்ன பண்ண நேத்து வரை என்னாச்சு? நேத்து வரை என்னாச்சு? அண்ணாமலை என்ன சொன்னாரு? நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் புடுங்குவோம், நாங்க தான் பறிப்போம் அப்படின்னாரு. O1 O2 O3னாரு. என்ன புடுங்கினாரு? என்ன பண்ணாரு? நாங்க செத்தாலும் சாவுமே தவிர நாங்க இனிமே பாரதிய ஜனதாவோட ஓட்டும் இல்ல உறவும் இல்லைன்னாரு. மகன் மேல பிரச்சனை வந்த உடனே டெல்லியில போய் காலில் விழுந்து கூட்டணி பேசி முடிச்சுட்டு வர்ற. நான் சொல்லலையா இத? அது எல்லாமே அவங்க கட்சியினுடைய கரூர் முன்னாள் எம்பி தான் பேசுறாரு. மேல் மாடியில ரைடும் கீழ் மாடியில வந்து அதத்தான் நான் அருமையா சொல்லியிருக்காரு நேத்து. நீங்க ஒரு டிபேட்ல திருச்சி வேலுச்சாமி இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். அங்க வந்து எங்களுக்கு வந்து ரெய்டுங்கிறதே நாங்க பண்ணல. மன்மோகன் சிங் ஆட்சியில அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் இருக்கு பாருங்க, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் கூட நாங்க அதை நடத்தல. அவரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு தொடுத்தாரு. சுப்பிரமணிய சாமி தொடுத்த வழக்கின் பேர்ல சிபிஐ அண்ட் அமலாக்கத்துறை என்கொயரி பண்ணணும்னு சொல்லி சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு அவங்க போட்ட உத்தரவுல தான் அது இருங்க சார். கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. மேல் மாடியில அவன் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவின் பேர்ல சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கின் பேர்ல அவன் வந்து மேல பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக நாங்க அன்னைக்கே ஏன் போய் கூட்டணி பேசுறீங்க? அது அன்னைக்கே பேசுறோம், மறுநாள் பேசுறோம். அது எங்க இஷ்டம் ஐயா. அதுதான் நீங்க யாரு கேட்கறதுக்கு? திருப்பி ஐயா சொல்றது என்னன்னா, எங்க இஷ்டம். திமுக என்ன வேணா பண்ணுவோம். இங்க பாருங்க, திமுக நாங்க எது பண்ணாலும் அது கரெக்ட். இங்க பாருங்க, அப்படிங்கிறதுதான் பார்ப்பனியம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் எங்களோட கூட்டணியில இருக்கும் போது அவங்க எங்கள்கிட்ட நல்ல முறையில தான் நடந்துகிட்டாங்க. நாங்க அவங்கள்ட்ட நல்ல முறையில் தான் நடந்தோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிணக்கும் இல்ல. நீங்க சொல்றீங்களே மன்மோகன் சிங் அப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தா நாங்க வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காது, வச்சிருக்க இயலாது. நீங்க கேள்வி கேட்டது தப்பு. நான் தான் சொல்றேனே, சுப்பிரமணிய சாமி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் பேர்ல இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வந்து எல்லாமே அதே மாதிரி வழக்க வச்சுதான் வராங்க. எந்த வழக்குல ஈடி புடுங்குறான்? எந்த வழக்குமே ஈடி ஒரு வழக்கு இல்லாம உள்ளாரே வர முடியாது. உங்களுக்கு தெரியாதா? தெரியுது இல்ல? அப்புறம் எந்த வழக்குல வச்சு நீ இதுக்கு போன இது நம்ம அமலாக்கத்துறை வந்து பண்ணான்ல, எதுக்கு நம்ம மது ஒழிப்பு டிபார்ட்மெண்ட் டிஏவி போட்ட கேஸ் தான் அது. எது? மாநில அரசு போட்ட கேஸ் தான் அது. மாநில அரசு எந்த கேஸும் போடல. இங்க பாருங்க, அது வந்து யாரு மேல போட்டது? செந்தில் பாலாஜி மேல சொன்னாரா? யார் சொன்னாரு? செந்தில் பாலாஜி மீது போட்ட வழக்குக்கு வந்ததை நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. அதுதானே கேட்டீங்க. ஆமா, இப்ப நான் என்ன சொல்ல போனா ஈடி வந்தது லேட் வந்தது.
இப்ப வந்து 1000 ரூபாய்க்கு ஊழல் நடந்துக்குன்னு போய் சொன்னா 1000 ரூபாய் இல்லையா, 1000 கோடி. 1000 கோடிக்கு சொன்னான். அது அமித்ஷா சொல்றது 39,000 கோடி. அட இருமையா, அது யார கேட்டு வந்தான், எந்த வழக்கு மேல வந்தான்? மாநில அரசாங்கம் போட்ட கேஸ் மேலதான் வந்திருக்காங்க. மாநில அரசு எந்த கேஸும் அந்த டிபார்ட்மெண்ட் எங்க அரசு கீழே ஆன்டி கரப்ஷன் அவங்க போட்டதுல வந்திருக்குது. ஆன்டி கரப்ஷன் நான் போட்டாக்க அதுல எல்லாம் வர முடியாது தம்பி. ஏன் வர முடியாது? சட்டம் தெரியாம எந்த இடத்துல மணி லாண்டரிங் இருக்குதுன்னு தெரிஞ்சா இடி உள்ளார வரலாம். அது சொல்லி இருக்க மணி லாண்டரிங் இதுவரை இருக்க கண்ணு, இதுவரை எத்தனை கேஸ் மணி லாண்டரிங்காக தான் இது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. ஆனா இவனுக்கு வந்து இத தப்பா உபயோகப்படுத்துறான். ஏதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யாராவது ஈடிய வச்சு மிரட்டான்னு ஒரு சரித்திரம் கிடையாது. கிடையாதுன்னு சொல்றேன். இல்லவே இல்ல, சத்தியப்பிரமாணமா இல்ல. நீங்க தவறான தகவலை பரப்புரை பண்றீங்க. அன்னைக்கு மட்டும் கோர்ட் சொல்லிச்சு, இன்னைக்கு மட்டும் அவங்க பழி வாங்குறாங்க. பாருங்க, இது தவறான தகவலுங்க. என்ன பிரச்சனை இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி கலைப்புல? இங்க பாருங்க, காங்கிரஸ் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்றாங்கல்ல. எத்தனை தடவை அந்த இருக்கிறதுல அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய உச்சபட்ச படுகொலை என்ன? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறது தானே. திமுக ஆட்சியவே எத்தனை தடவை காங்கிரஸ் கலைச்சிருக்குது. அதுக்கு எதுக்காக கலைக்கப்பட்டது? தப்புனாலியா? நாங்க இலங்கை அரசுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம், இலங்கைக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது அந்த காரணத்தினாலதான் எங்க அரசு கலைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட கட்சியில ஏன் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க? சும்மா இருங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொன்னாரு காங்கிரஸ் எதுவுமே கரெக்டா ஆண்டுச்சு. காங்கிரஸ் வந்து நாங்க நல்லது செஞ்சோம், அதனால எங்களை ஆட்சி கலைச்சிட்டாங்கன்றீங்க. இலங்கை சமாச்சாரத்தை நாங்க எடுத்தோம், கையில எடுத்தோம். அதனால எங்க அரசு போச்சு. ரெண்டாவது வந்து இலங்கையில வந்து ராஜீவ்காந்தியுடைய படுகொலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் சொல்லி பரப்புரை பண்ணி இந்த ஜெயலலிதா போன்றவங்க எல்லாம் பண்ணதுனால, பிரபலிசாமி எல்லாம் பண்ணதுனால அந்த தேர்தலில் நாங்க முதல் நடந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. ரெண்டாவது நடந்த அந்த இது படுகொலைக்கு பின்னாடி நடந்ததுல ஜெயலலிதாவுக்கு ஆதரவு. அப்பதான் அந்த அம்மா ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு. நீங்க சும்மா இதே வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது 13வது நாள்ல வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது எதனால? இந்த அம்மாவுக்கு கப்பம் கட்டலைங்கிறதுனால. ஏன் அந்த அம்மா வாபஸ் வாங்குச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை கலைக்கணும்னாங்க. அப்ப பாரதிய ஜனதா கலைக்க முடியாதுன்னாங்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, அவங்க கட்சியை கூட கலைப்பாங்க, ஆனா ஆட்சியை கலைக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா. அப்படி ஒரு பாலிசி அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்க எங்க மேல ஏதாவது தப்பு இருந்துச்சு அதான் சொல்ல வரேன். அப்போ அவங்க அந்த கட்சியை கலைச்சது காங்கிரஸ், உங்க கட்சியை கலைக்காம தன்னைத்தானே கலைச்சுக்கிட்டது பிஜேபி. இங்க பாருங்க, அதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? பாருங்க, குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஏன் குற்றவாளியா இருந்த ஒரு அம்மா பேசுற பேச்செல்லாம் இப்ப பேசாதீங்க. ஏதோ அவங்க தெய்வம் சைவம் கைவம் அதெல்லாம் போய் சுடுகாட்டுல போய் பேச சொல்லுங்க. சும்மா இந்த வேலையெல்லாம் ஏன்னா என்னமோ நீங்க வந்து அவங்க அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அப்பான்னு ஒரு பிராண்டிங்க கொண்டு வரீங்க. நாங்க அது எங்க இஷ்டங்க. அம்மா தான் அவங்க தான் நீங்க இப்படின்னு சொல்றீங்க. நீங்க எல்லாரும் அம்மான்ட்டாங்க, நம்ம அப்பாங்கிற பிராண்டிங் கொண்டு வரீங்க. அந்த அம்மா ஏங்கண்ணே, நம்ம 2 பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உண்மையில சண்டை போடுறோமா? கருத்துக்கு அது அதுக்காக அல்ல. அங்க போறவங்களா அப்பா அப்பான்னு அந்த குழந்தைகள் பெரியவங்களா பாருங்க. நான் கேக்குறது, உதயநிதி ஸ்டாலின் வந்து யாரு பெத்த பிள்ளை? ஸ்டாலின் பெத்த பிள்ளை தானே. எங்கேயாவது மேடையில அப்பா ஸ்டாலின் அவர்களே என்னைக்காவது சொல்லியிருக்காரா? பெத்த புள்ள வந்து அப்பான்னு கூப்பிட மாட்டேங்குது, தலைவரே தலைவரே தான் கூப்பிடுறாரு. நீங்க எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்றீங்க. கண்ணே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்காம மடை மாற்றல. நான் அப்பாங்கிற பிராண்டிங் தான் எல்லாருமே சொல்லும் போது, தன்னுடைய மகன் வந்து தலைவர்னு சொல்லும் போது மத்தவங்க அப்பான்னு சொல்றீங்களே. நான் போய் அப்பான்னு கூப்பிடுவேனா? பதில் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அந்த பிராண்டிங்? அவரு வந்து அரசியல் கட்சியில ஒரு அமைச்சரா இருக்கவர அரசியல் ரீதியா தான் அணுகுமுறை இருக்கும். கலைஞரை கூட தலைவர் தான் ஸ்டாலின் சொல்வாரு. வெளியே எங்கேயாவது வந்து அப்பான்னு சொல்றாரா? வெளியே எந்த இடத்துல? அவங்க குடும்பத்துக்குள்ள எல்லாம் அப்படித்தான் அப்பா பிள்ளைன்னு தான் பேசுவாங்க. நான் கேட்கறேன், நீங்க பண்றீங்க எல்லாருமே எங்களை அப்பா அப்பாங்கிற போது நான் என்ன சொல்றேன்னா, உங்க பெத்த மகனே வந்து உங்களை தலைவருங்கும் போது வேற யாரு எத்தனை பேர் வந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்போ அம்மாங்கிற ஒரு பிராண்ட் உருவானதை வச்சு, அந்த அம்மாங்கிற ஒரு பிராண்ட் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கிறத வச்சு நீங்க அப்பாங்கிற ஒரு பிராண்ட் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கு. வேற ஏதோ ஒரு பிராண்ட கொண்டு வாங்க. பவர்ஃபுல்லா இருக்கு. 75 கிலோ தங்க நகை இருக்குல்ல, அங்க போய் கேளுங்க. பவர்ஃபுல்லா இருக்க போய் தான் ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சு உலையில போட்டாங்க. இதே எடப்பாடி இன்னைக்கு எத்தனை கேஸ் அவர் மேல இருக்கு, அதெல்லாம் அது சரி விட்டு தொலைங்க. பாவம், அவர் வரட்டு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவரை எதுக்கு நம்ம குற்றம் சொல்லணும்? எப்படியோ அவர் மகனுக்காக போய் சமாதானம் பண்ணி வந்துட்டாரு கண்ணு. இது நிறைய பேருக்கு அவங்க உட்கட்சியிலேயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு.
வேற அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருந்து வச்சு எல்லாத்தையும் காலில் விழுற மாதிரி பேசி எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. நான் இப்போ கூட ஒன்று பண்ணேன், காலில் விழுந்ததோ எந்திரிச்சு பிடிச்சி தட்டி கொடுத்து எல்லாம் பண்ணுச்சு. அப்படி அந்த அம்மா நீங்க என்ன போயிட்டு வாங்க, நான் வந்து பொதுச் செயலாளர் கொடுப்போம், வந்த உடனே கொடுக்குறேன்னாரு. கொடுத்தாரா? நம்பிக்கை துரோகி ஐயா. தியாகி ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாரு? எந்த தியாகி? உங்க கலைஞர் இவரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் தானே சொன்னாரு தியாகி செந்தில் பாலாஜின்னு. தியாகி செந்தில் பாலாஜி வெளியே வந்த உடனே போய் ஸ்டாலின் அவர்கள் காலில் விழுந்தாரு. எதுக்கு விழுந்தாரு? செந்தில் பாலாஜிக்கும் நீங்க எப்படி நீங்க வந்து தியாகி யாருன்னு கேக்குறீங்க திமுகவுல? நீங்க இங்க பாருங்க, நாங்க அதை ஊக்குவிக்கிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. அப்புறம் ஏன் காலில் விழுந்தாருன்னு? காலில் விழுந்தான்னா அந்த அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த ஆள் போய் விழுந்திருக்கான். அப்புறம் நீங்க அதை ஆதரிக்கிறீங்கன்னா? ஆதரிக்கிறோன்னு யார் சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக காலில் விழுந்தாருன்னா. அப்ப காலில் விழுந்தா பதவி காப்பாற்றப்படுமா? இங்க பாருங்க, அவரை எவரு வழக்காடி முதலமைச்சர் அவரை கூட்டிட்டு வந்தார் வெளியில. அந்த நன்றிக்காக அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்குறாரு. இவர் விழுந்தா ஆசீர்வாதம், மத்தவங்க விழுந்தா பதவியா? ஏங்க, எடப்பாடி சசிகலா காலில் விழுந்ததுக்கும் ஒரு மந்திரிக்கே காலில் விழுவும்போது முதலமைச்சருக்கு விழுவ மாட்டாங்களா? சரி, அப்ப ஐயா நல்ல சந்தோஷம். ஐயா நீங்க சொல்றதுதான் நான் ஈக்குவேஷன் பண்றேன். சாதாரண இலாக்கா மந்திரி போய் பதவியை காப்பாத்துறதுக்காக எல்லாம் செஞ்சதுக்காக வந்து காலில் விழுந்தாரு. சாதாரண இருந்தவர் அன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வெளியவே தெரியாத இருந்தவருக்கு பெரிய அளவுக்கு அவர் பேரே வந்து அடுத்த முதல்வர் அடிபடாத அளவுக்கு கூப்பிட்டு முதல்வர் பதவியை கொடுக்கும் போது அந்த நன்றி கடனுக்காக அவர் காலில் விழுவான்னு சொல்லாம இதே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வந்து சசிகலா காலில் போய் விழுந்ததை எவ்வளவு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பொது மேடையில பேசியிருக்காரு. பேசதான் செய்வோம். அப்புறம் என்ன இதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது அவர் வந்து காலில் விழுந்தாக்க ஒரு கட்சி தொண்டை வந்து விழுந்தாக்க அதுக்கு அப்ப எடப்பாடி கட்சி தொண்டன் இல்லையா? கட்சி தொண்டன் இல்ல, பதவிக்காக வந்து விழுந்தாலும் நீங்க தான் சொன்னீங்க பதவியை காப்பாற்றுறதுக்காக போய் விழுந்தாங்க. இங்க பாருங்க, அந்த ஆள் முன்னாள் அமைச்சரா இருந்தவரு, அவர் முதலமைச்சரா அந்த அம்மா அறிவிக்குது, அதுக்காக காலில் விழுறாரு. இவரு விழுந்தாருன்னா அவரு தொண்டை ஜெயில இருந்து வர்றாரு. அப்ப என்ன பதவி வச்சிருந்தாரு? அவரு தொண்டனை தான் வர்றாரு. நாங்க தான் நீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்கன்னாலும் அவரு நாங்க மந்திரியில இருந்து தூக்க மாட்டோம்ல இருந்தீங்க. அது எங்க இஷ்டங்க. அதான் இதுதான் எதா இருந்தாலும் இது எங்க இஷ்டம். முதலமைச்சருக்கு இதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து போன அக்டோபர் மாசத்திலே சொன்னாரு, திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகட்டும், அமைச்சர்கள் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அவங்க காலையில எந்திரிச்ச உடனே எந்த 7:30 கூட்டு வருவாங்கன்னே தெரியாத அளவுக்கு எனக்கு தூக்கம் கெட்டு போச்சு பாருங்க. நான் வந்து கட்சி தலைவனாவும் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கிறேன், முதல்வராகவும் ஒரு அடி வாங்கிட்டு இருக்கேன். என் உடம்ப பார்த்தாவே உங்களுக்கு புரியாத ஆதங்கப்படுறாரு. ஐயா பேசுறதும் அதே மாதிரிதான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆதங்கப்படுறாரு. அவருடைய தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க முதலமைச்சர் எடுக்கிறதான் முடிவு. அவர் சொல்றத நாங்க தொண்டர்கள் நாங்க கேட்டுப்போம். அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நீலக்கண்ணி நீங்க வடிக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும், எங்க தலைவரை பத்தி தெரியும். தலைவருடைய ஆணைக்கு நாங்க எந்த நேரமும் காத்திருப்போம், ஒபே பண்ணுவோம். ஏன் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகரா பாஜக அதிமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவங்க 2 பேருமே தமிழ்நாட்டுல வந்து தனித்தனியா நின்னாங்கன்னா 2 பேருத்தினாலையும் பலன் அளிக்காம போயிடும். ஏன்னா பாரதிய ஜனதாக்கு வந்து இன்னைக்கு போன தடவை இருந்ததை விட அவங்க வளர்ந்துருக்காங்க. இன்னைக்கு 2024 தேர்தலினுடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது 11.33% தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி. ஒரு நிமிஷம். 3வது பெரிய கட்சின்னா வந்து சீமான் தான் 8.2%. இவங்க 11%. இவரு எத்தனை கூட்டணி வச்சு பண்ணாரு? அவங்களுடைய கட்சி மட்டும் அது கட்சி மட்டும்னா கூட்டணியில கரெக்ட். இப்ப ஐயா சொல்ற வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். அப்போ இன்னைக்கு திமுகவை விடவும் இன்னைக்கு நாம் தமிழர் தான் பெரிய கட்சி. திமுகவும் இன்னைக்கு கூட்டணியை வச்சுதான் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி நம்பர் 1 கட்சி எதுன்னா நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே தைரியமா திராணியோட 234 தொகுதியிலையும் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் கேண்டிடேட் போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அப்ப ஐயா சொல்ற மாதிரி நான் திமுகவை விட நாம் தமிழர் கட்சி தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் அதான் உண்மை. இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 8.2% அவர் வந்து தனிச்சு நின்று வாங்கியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி 6 கட்சியோட கூட்டணியில அவங்க 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். அப்ப திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன வித்தியாசம் தான் நான் கேக்குறேன். திமுக வந்து எங்களுடைய கட்சியில கூட்டணியை வச்சுக்கோங்க. எங்க கட்சி கூட்டணியில ஒவ்வொருத்தரும் தனிச்சு ஓட்டு போட்டு எல்லாத்தையும் நாங்க கால்குலேட் பண்ணி பிரிச்சு பார்த்தாச்சு. அதே போல அதை பிரிச்சு பாக்குறீங்க. இப்ப பாரதிய ஜனதா பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா? கூட்டணி 18% வாங்கியிருக்கு.
பாரதிய ஜனதா மட்டும் 11.33 வாங்கியிருக்கு. திமுக வாங்கினதுல கூட்டணி கட்சி எல்லாம் கழிச்சிட்டு திமுக ஒட்டுக்கா எடுப்பாங்களாம். பாரதிய ஜனதா கூட்டணியில கழிச்சு விட்டுட்டு பாரதிய ஜனதா ஒட்டுக்கா எடுக்க கூடாது. என்ன கால்குலேஷன்? அப்படியே ஒட்டு பாருங்க. அதனாலதான் சொல்றேன் 11.3% பாரதிய ஜனதா. இல்லங்க சார், இது நம்பர். நீங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜில நீங்க டிஸ்பியூட் பண்ணலாம். நம்பர்ல எப்படி டிஸ்பியூட் பண்ண முடியும்? பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க கட்சியில கூட்டணியில நம்ம இவர் நிக்கிறாரு. யார் நிக்கிறா? எம்பி தேர்தல்ல நம்ம ஜான் பாண்டியன் நிக்கிறாரு. ஜான் பாண்டியன் என்ன ஓட்டு வாங்கியிருக்காரு, கிருஷ்ணசாமி என்ன ஓட்டு வாங்கினாரு, அவங்க 2 பேர் ஓட்டும் இந்த 11% அடக்கமா இல்லையா? அவங்க என்ன சின்னத்துல நின்னாங்க? எந்த சின்னத்துல நின்னாங்க? தாமரை சின்னத்துல. தாமரை சின்னம் யாருக்கு சேர்ந்தது? யாரு இது? யாருக்கு சேர்ந்தது? அவங்க கட்சி அது. அப்ப இன்னைக்கு அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ரவிக்குமார் 2019 யாரோட எம்பி? அவர் எங்க எம்பி தான். எதனால உங்க எம்பி ஆனாரு? எங்க சின்னத்துல. அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க தாமரை சின்னத்துல வாக்கு வாங்கினாங்கன்னா அது பாரதிய ஜனதாவுடைய வாக்கு தானே. எம்பி உங்க எம்பி ஆவாங்களா? பாரதிய ஜனதா வாங்கின ஓட்டு வந்து பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அடுத்தவன் தோல்ல சுமக்கிற சுமைய நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னா சுமங்க. அவங்க என்னமோ சொன்ன மாதிரி இல்ல. நான் சொல்றதே நீங்க ஒரு அளவுகோல் வச்சீங்கன்னா திமுகவுக்கும் அதே அளவுகோல், அடுத்தவங்களுக்கும் அதே அளவுகோல். எங்களுக்கு ஒரு அளவுகோல், மத்த கட்சிக்குனா இன்னொரு அளவுகோல்ங்கிறது அது ஏற்புடையது இல்லை. அந்த கணக்கை நாங்க எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கும்போது எங்களுக்குன்னு தனிச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா இன்னைக்கு தான் எங்களுக்கு ஓட்டு வந்து. ஐயா, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல நோட்டாவை விட தாண்டி காமிங்கன்னு எல்லாரும் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு பாரதிய ஜனதாவை 3வது பெரிய கட்சியா வளர்த்தனர் ஆக சிறந்த பெருமை யாருக்கு உண்டானதுன்னா திமுகவுக்கு தான் உண்டானது. அப்ப இவங்க வந்து பூச்சாண்டி காமிச்சு புலி வந்துரும் சொல்லி எதை பண்ணாலும் பாருங்க பிஜேபி வந்துரும். இன்னைக்கு நீங்க பயந்த மாதிரி இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா வந்துருச்சு. ஆனா இப்ப அதை ஜீரணம் பண்ண முடியல உங்களால. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு காலம் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதோட சேர்ந்த இந்த அதிமுகவும் சரி நாசமா போகுமே தவிர நாடால வராது. அவங்கதான் நாடாண்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா தான் இன்னைக்கு தொடர்ந்து 11வது வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. அது ஆளும் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அங்க பூரா சாமியார் கூட்டம் இருக்கானல்ல, சாமியார் கூட்டம் பூரா போடுவான். எல்லாம் சாமி 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 சாமின்னு இங்க ஒருத்த பண்ணு கேச போட்டானுங்க நாரப்பயிலுவோ. அது அன்னைக்கு என்னமோ ராமர் போய் பாலம் கட்டினாராம். ராமர் என்னைக்குடா கடல்ல போய் பாலம் கட்டினாரு. அந்த பாலத்தை அன்னைக்கு 2400 கோடி ஒதுக்கீடு பண்ணி அன்னைக்கு அந்த இது பண்ணிருந்தா இன்னைக்கு 750 கிலோமீட்டர் சுத்தி இலங்கைக்கு போய் சுத்தி கப்பல் பூரா வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு இந்தியாவினுடைய பொருளாதார நாசம் ஆகுது. அதே மாதிரி 16 லட்சம் கோடியை ஏமாத்திருக்கான். மஜா பண்ணிடுற பேர்ல எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். அவனை போய் ஒரு கட்சி, அவன் ஒரு ஆட்சி, அவனை எல்லாம் பெருசா பேசுறீங்க. சும்மா உடுக்க. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம்.